அண்மை செய்தி. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் எங்கு ஏற்றப்பட உள்ளது என விளக்கமில்லாத அறிக்கை வெளியானதில் சர்ச்சை கிளம்பியிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 12ஆம் தேதி கோயில் துணை ஆணையர் கையொப்பமிட்ட நிலையில் 6 நாட்களுக்கு பிறகு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது விளக்கம் இல்லாத இந்த அறிக்கையால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய வேளையில் தற்பொழுது இந்த விளக்கம் இல்லாத அறிக்கையால் சர்ச்சை கிளம்பியிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்பட உள்ள இடம் குறித்து விளக்கம் இல்லாமல் அறிக்கை வெளியான நிலையில் தற்பொழுது சர்ச்சை கிளம்பியிருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் எங்கு ஏற்றப்பட உள்ளது என விளக்கம் இல்லாத அறிக்கை வெளியான நிலையில் தற்பொழுது இந்த அறிக்கையால் சர்ச்சை கிளம்பியிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நரேஸ்வரன். நரேஸ்வரன், தற்பொழுது இந்த அறிக்கை என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? திருப்பரங்குன்றம் கோயில் கார்த்திகை தீபம் மலை மீது எங்கு ஏற்றப்பட உள்ளது என விளக்கம் இல்லாமல் கோயில் நிர்வாகம் பத்திரிகை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்து முன்னணி சார்பாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் சென்று உயர்நீதிமன்றத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இதனை மதிக்காத இந்து அறநிலையத்துறை திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தொடர்ச்சியாக கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இந்து முன்னணி சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மீண்டும் நீதிமன்றத்தை முன்னாடி உள்ளது. இந்த நிலையில் வரும் கார்த்திகை தீப திருவிழா திருப்பரங்குன்றத்தில் வரும் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாகவும் டிசம்பர் 3ஆம் தேதி மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றப்பட இருப்பதாகவும் பத்திரிகை செய்தியை வெளியிட்டுள்ளது. அதில் கார்த்திகை தீபம் மலை மீது எங்கு ஏற்றப்பட உள்ளது என விளக்கம் இல்லாமல் அனுப்பப்பட்டுள்ளது. நீதிமன்றம் கூறியது போல் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் ஏற்றப்பட உள்ளதா அல்லது மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் ஏற்றப்பட இருக்கிறதா என தெளிவான விளக்கம் இல்லை. இந்நிலையில் இந்த அறநிலையத்துறை அறிக்கை இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12ஆம் தேதி கோயில் கூடுதல் பொறுப்பு துணை ஆணையர் நாராயணன் கையொப்பமிட்ட பத்திரிகை அறிக்கை 6 நாட்களுக்கு பிறகு இந்த வெளியிட்டது. இந்த அறிக்கை தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நரேஸ்வரன். Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.